மந்த்லி பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகுது. ஆல்ரெடி பட்ஜெட் எகிரிட்டு இருக்குன்ற இப்ப ஏன்டா அவசியமே இல்லாம ஆட் பண்ற? டேர்ம் இன்சூரன்ஸ் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். யோசிச்சு பாரு, பைக்குக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த ஃபோனுக்கு இருக்குது, இந்த ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. அதை சம்பாதிக்கிற ஓடுற எனக்கு ஒரு இன்சூரன்ஸ் வேண்டாமா? சப்போஸ் நாளைக்கே ஏதாவது ஒன்று எனக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் பேசாது, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது தான், ஆனால் அது யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. கோவப்படாத சரியா? இங்கே பார், இன்சூரன்ஸ் பிளான் 51க்கும் மேலே கம்பெனிஸ் இருக்குது. பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மந்த்லி 600 700 பிளான்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அந்த பாலிசி டைமுக்குள்ளே ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடென்ட் டெத் ஆர் நார்மல் டெத் நடந்தால் உங்களோட நாமினிக்கு அப் டு 2 கோடி வரைக்கும் கவரேஜ் கிடைக்கும். அவங்க மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 51க்கும் மேலே கம்பெனிஸ் இருக்குது. கம்பேர் பண்ணி அப் டு 15 வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாராவது சீரியஸ் இல்னஸ் லைக் கேன்சர் இல்லைனா ஆக்சிடெண்ட்டில் டிசேபிள் ஆகி வேலைக்கு போக முடியாமல் போச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கிற கவரேஜ் பிளான் கூட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ஒரு டிசிஷன் நாளைக்கு உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணும்.